ஸோ அந்த கேன்வாஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பார்டருக்கு மேலே ஒரு லைனிங் வைக்கிறோம். அந்த லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கட் பண்ண அந்த கேன்வாஸை வச்சு இந்த மாதிரி சென்டர் பட்டன் வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் என்ன சைஸ் இருக்கோ அந்த பட்டன் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணுன்றதால பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch பிஃபோராக நம்ம நிப்பாட்டிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாலில் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு நம்ம தைக்கும்போது அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிசைனர் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கில் எப்பயும் போல் நெக் கட் பண்ணிக்கிறோம். அதை ஒரிஜினலை வச்சு தச்சு அப்படியே நம்ம உள் பக்கமாக திருப்பிக்க போகிறோம். நெக் பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 inch தச்சு நம்ம உள் பக்கமாக லைனிங்கை திருப்பிட்டு பேக்கில் வரக்கூடிய அந்த 2 டாட் ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இடுப்பு எல்லாமே நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டோம். இது பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயந்தான். இப்போ இது ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளான ஒரு டிசைனர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே நம்ம டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடுப்பில் பார்த்தீங்கன்னா தையல் போடக்கூடாது, ஹெம்மிங் தான் பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி நான் தச்சிருக்கிறேன். இது ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த பெரிய தையல் பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பீடிங் ஒர்க் பண்ணி அதில் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்கா இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இறக்கமாகவே கட் பண்ணியிருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இறக்கமாக கட் பண்ணிவிட்டு அந்த லீஃப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஷேப்பில். ஸோ இந்த ஷேப்பில் கேன்வாஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோடைய பார்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்டர் பீஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த கேன்வாஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பார்டருக்கு மேலே ஒரு லைனிங் வைக்கிறோம். அந்த லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கட் பண்ண அந்த கேன்வாஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம தையல் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் தையல் போட்டுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்டர் கிளாத் வைக்கணும், அதுக்கு மேலே லைனிங் கிளாத், அதுக்கப்புறம் தான் நம்ம கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு கரெக்டாக ஷுவராக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக துணி விடக்கூடாது. ஒரு நூல் மட்டும் நீங்கள் துணி விட்டால் போதும். விட்டுட்டு என்ன செய்றீங்கன்னா இப்போ கேன்வாஸ் சென்டரில் வர மாதிரியும் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். சென்டரில் கேன்வாஸ் போயிடணும். ஸோ அந்த மாதிரி திருப்பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதி இட தையல் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வி ஷேப்பில் தையல் போட்டு கரெக்டாக அந்த கேன்வாஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு மீதி எக்ஸஸான அந்த பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்ச் ரெடி பண்ணிட்டோம். இது அந்த லீஃப் நெக்கில் வரக்கூடிய சென்டரில் வரக்கூடிய பேட்ச்சு. ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லீஃபில் வச்சு பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இப்போ நான் இதில் வச்சு பார்க்குறேன். நமக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பேட்சில் ஃபஸ்ட்டு நம்ம பீடிங் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்கில் பீடிங் ஒர்க் பண்ணணும். ஸோ பீடிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக அதை சாரியில் இருக்கக்கூடிய கலரில் சில்க் காட்டன் கிளாத் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கிறோம் 1 inch அளவில். இது ஃபுல்லாக நம்ம பீடிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம பீடிங் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 inch விட ஒரு பாயிண்ட் கம்மி அளவுக்கு நம்ம பீடிங் ரெடி பண்ணியிருக்கிறோம் தேவையான அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பீடிங் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேட்சில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம பீடிங் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணும்போது முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம நிறைய வீடியோ நம்ம சொல்கிற விஷயம் தான் என்னன்னு சொன்னாக்கா நம்ம மேட்சிங் நூல் போடணும். இப்போ இந்த பீடிங்கில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பீடிங்கிறதால நம்ம மேல் நூல் மட்டும் நம்ம பிங்க் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கரெக்டாக அழகாக தச்சிடணும். பொடி தையல் போடுங்க. பீடிங்கில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொடி தையல் போட்டு தச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். சென்டர் கனெக்ட் பண்ணி இப்போ வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்குடைய இறக்கம் என்ன அளவு இருக்குதோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேட்சை செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேப்பால் மெஷர்மெண்ட் பாருங்கள். அந்த சைடு 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த டவுன்லேயும் ஒரே மெஷர்மெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். கரெக்டான சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடும். இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்பொழுது மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஊசி குத்தினாலும் நீங்கள் ஊசி குத்திக்கலாம். குத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நகராமல் பார்த்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை அப்படியே ரஃபாக அட்டாச் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கு மேலே பீடிங் ஒர்க் பண்ண போகிறதால இப்படி ரஃபாக வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அதாவது பேட்ச் அட்டாச் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் பீடிங் வச்சு நம்ம தைக்கும்பொழுது அந்த பிசர் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ ரஃபாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கில் வரக்கூடிய டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம திலகம் ஷேப் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்துங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஒரு அட்டையில் வந்து கட் பண்ணிங்க. அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு சென்டரில் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லோ கலர் வந்து மார்க் பண்ணோம், அந்த அளவுக்கு அது தெரியல, அதனால ஸோ வந்து பிங்க் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க்கிங் வந்து போயிடலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தைக்கிற வரைக்கும் அந்த மார்க்கிங் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஒன்று மொத்தம் வந்து 3 திலகம் வந்து நம்ம வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் பக்காவாக பார்த்துக்கணும். நெக்கில் இருந்து நமக்கு எந்த அளவுக்கு கீழே இறக்கத்தில் வருது அப்படின்றத அந்த 2 சைடு வரக்கூடிய அந்த திலகம் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துட்டு அந்த பீடிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேப் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்க்கு உள் பக்கமாக வந்துடணும் அந்த பீடிங் வந்துட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு தைச்சிட்டே வந்துடணும். நீங்கள் எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக அந்த வளைச்சி தைக்கிற மாதிரி வரும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வளைவு கொடுக்கும் உங்களுக்கு அந்த கிளாத்து. நீங்கள் லைட் கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வளைவு வராது, திருவிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் கிராஸ் போட்டிங்கன்னா தான் நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த கிளாத் வந்து பெண்ட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இந்த திலகம் ஷேப்பில் கரெக்டாக வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னர் ஸ்டிச்சிங் உள் பக்கமாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீடிங் வச்சு அட்டாச் பண்ணும்பொழுது அந்த மார்க்கிங் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஏன்னா அந்த மார்க்கிங் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால் வந்து மார்க்கிங் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே வச்சு நீங்கள் தைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா மேட்சிங் நூல் போடுங்க. அதே மாதிரி பொடி தையல் போடுங்க. குட்டி தையல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய தையல் போட்டிங்கன்னா உங்களால் அந்த வளைச்சி தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதே நீங்கள் பொடி தையல் வச்சு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த வளைச்சி தைக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஷேப்பில் பீடிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபுல்லாக வந்து கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்துட்டு கரெக்டாக அந்த ஓரத்தில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இந்த மாதிரி ஓரத்தில் தைக்கும்பொழுது அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி தைச்சிட்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி பீடிங் வைக்கும்பொழுது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸுடைய பீஸ் அந்த நெக்குடைய பீஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு இந்த பீடிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இப்போ அந்த கார்னர் ஷேப்பில் வந்து வி ஷேப் கரெக்டாக மடிங்க. அதான் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஸோ அந்த அடிப்பில் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில், அதாவது ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வரைக்கும் நம்ம அந்த டிசைன் வந்து கொண்டு போவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக நெக்கில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த பீடிங்கை வந்துட்டு அப்படியே விட்டுறணும். ஸோ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ண பிறகு அந்த பீடிங்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஃப்ரண்ட்டு ஷோல்டரையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தைக்கும்பொழுது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஷோல்டரில் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் வந்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பீடிங் ஒர்க்லாம் பண்ண பிறகு இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டன் வந்து அட்டாச் பண்ணணும். அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ சென்டர் பட்டன் வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் என்ன சைஸ் இருக்கோ அந்த பட்டன் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணணும். இப்போ லேஸ் ஸ்டோனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ லேஸ் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட்டாகவும் கிடைக்கும், இல்லை செப்பரேட்டாகவும் தனித்தனியாக கூட கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஷீட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷீட்டாக வாங்கி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டோம், ஓவர் லைனாக வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக அந்த மார்க்கிங் இருக்குங்களா, அந்த மார்க்கிங் விட்டுட்டு நம்ம கரெக்டாக வைக்க தைக்கணும். இப்போ ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து தைப்போம். ஸோ அதனால் வந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அந்த ஸ்டோனை வந்து ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஸோ அந்த கரெக்டாக அந்த பீடிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பிங்க் கலர் பீடிங், அந்த பிங்க் கலர் பீடிங்கில் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். 2 சைடும் வந்துட்டு ஒரே கேப் இருக்கணும். அதாவது அந்த பீடிங் இருக்கு இல்லைங்களா பிங்க் கலர், அந்த பிங்க் கலர் பீடிங்கில் கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள்
அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் அந்த மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கோட நிப்பாட்டிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பட்டன் வச்சு தைக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் வச்சு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த பட்டன் மார்க்கிங்கோடு நிப்பாட்டிட்டு மீதியெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணுன்றதால பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் பிஃபோரை நம்ம நிப்பாட்டிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாலில் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு நம்ம தைக்கும்போது அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கில் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த ஷேப்பில் அந்த திலகம் ஷேப்பில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்ச் ஒர்க், இந்த ஒரு பேட்ச் வச்சோம் இல்லைங்களா, இந்த பேட்ச்லேயும் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோன் வச்சு தைக்கும் பொழுது பார்த்து தைக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன் வந்து லைஃப் வரும்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து நேக்காக வந்து தைக்கணும். ஏன்னா வந்துட்டு சில டைமில் நம்ம வந்து கரெக்டாக அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா ஊசி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஊசி உடையிறது இல்லாமல் உங்கள் மிஷினும் வந்து டேமேஜ் ஆகும். அதை நம்ம வந்து பார்த்து கவனமாக தைக்கணும். சின்ன ட்ரிக்ஸ் தான், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டைம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி தைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டோன்லாம் எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் வந்து கிளியராக வந்து சொல்லியிருப்பேன் எப்படிலாம் தைக்கணும், என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் நான். இப்போ கரெக்டாக வச்சு அந்த திலகம் ஷேப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் பீடிங் வச்சோமோ அந்த பீடிங்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த பீடிங்குடைய சென்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிக்கிறோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ சென்டரில் மட்டும் நம்ம பட்டன் வைக்க போகிறோன்றதால அங்கே மட்டும் நம்ம கேப் விட்டுட்டோம். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பட்டன் வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும், நீங்கள் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெடிமேடாக உங்களுக்கு வந்து பாக்கெட்டில் ஒரு 6 பட்டன் சேர்ந்து ஒரு செட்டு வந்து பாக்கெட் விற்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 30 ரூபா, 15லேருந்து ஒரு 20 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் வந்து பட்டன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ரெடிமேடாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ டைலரிங் ஷாப்பில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே தெரியும். சுடிதார் பட்டன் அப்படின்னு கேளுங்க, இல்லை வந்து ஃபேன்சி பட்டன் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து பட்டன் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு பட்டன் வச்சு இந்த மாதிரி கட்டிக்க போகிறோம். அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும், ஒட்டுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நூல் போட்டு நம்ம நல்லா பட்டன் எப்படி சாதாரணமாக கட்டுவோமோ அது மாதிரி நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் வந்து அதில் கட்டிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டோன் வந்து லைட்டாக வந்து அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.